முத்து வீட்டுக்கு வந்ததும் வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டு, "மீனா ஏன் இவ்வளோ சோகமா இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அங்க ஒரு விஷயத்த பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் தான் அவ இப்படி இருக்கா. என்ன மீனா நீ மறைச்சிட்டனா எனக்கு தெரியாதுன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்றப்போ, மீனாவும், ரோஹிணியும், "ஆஹா! கண்டுபிடிச்சிட்டார் போலயே! எப்படி தெரிஞ்சிருக்கும்?" அப்படின்னு பயத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன மீனா நீயே சொல்றியா? இல்ல நான் சொல்லட்டா?" அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மேல சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு மீனா சொல்ல வராங்களா? இல்ல சொல்ல வர மீனாவ தடுத்து ரோஹிணி கதைய வேற எங்கேயாவது திருப்பிட்டு போறாங்களான்னு கடைசியில சொல்றேன். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. முத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு, "மீனா ஏன் இப்படி இருக்கா? அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அங்க கோயில்ல எதையோ பார்த்துருக்கா. அதனால தான் அவ இப்படி இருக்கா. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்ன மீனா?" அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறப்போ, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேங்க" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல எனக்கு தெரியும்" அப்படின்னு முத்து சொல்றாரு. ரோஹிணி பயத்தோட உச்சத்துல இருக்காங்க. எல்லாத்தையுமே மூடி மூடி பேசிக்கிட்டு இருக்காரு முத்து. "எதா இருந்தாலும் நீ வெளியில சொல்லியிருக்க வேண்டியது தானே! இது உன் மேல இருக்க தப்பில்ல. யாரோ சொன்னதுக்காக நீ ஏன் உன் மனசுலயே வச்சிருக்க?" அப்படின்னு சொல்றப்போ 2 பேருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. அப்பதான் ஸ்ருதி சொல்றாங்க, "நீங்க கவுன்சிலிங் போனா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட், "சைக்காட்ரிஸ்ட்ட சொல்றியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல சைக்காட்ரிஸ்ட் மென்டல் இஷ்யூ இருக்கவங்களுக்கு, இந்த மாரி பிரச்சனை இருக்கவங்க சைக்காலஜிஸ்ட்ட தான் போயணும்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க சைக்காலஜிஸ்ட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் அதுக்கு "அப்ப 2ம் ஒண்ணு இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. "2ம் ஒண்ணு இல்ல. சைக்காலஜிஸ்ட்டு நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஹிப்னோடைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்க பயத்த நீக்குவாங்க. அங்க போனா மீனாவுக்கெல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே ரோகிணி, "இல்ல இல்ல ஸ்ருதி அவ அந்த அளவுக்கு மீனாவுக்கு எதுவுமே ஆகலயே! இல்ல மீனா" அப்படின்னு மீனாவ பார்க்குறாங்க. மீனா ரொம்ப கோவமா ரோஹிணிய முறைக்கிறத எல்லாரும் நோட் பண்றாங்க. மனோஜ் அதுக்கு, "ஏன் மீனா உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா ரோஹிணி? உனக்கு எதுவும் தெரியுமா? நீ இதுல சம்மந்தப்பட்டுருக்கியா?" அப்படின்னு மனோஜ் கேட்குறார். "இல்ல மனோஜ் எனக்கு எப்படி தெரியும்? மீனா அப்பைலேருந்தே அப்செட்டா தான் இருக்காங்க. நானும் என்னன்னு கேட்டேன். அவங்க சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்ப கோவமா வருது. ஆனா எதையுமே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. "இல்ல இல்ல ஸ்ருதி அதெல்லாம் உண்மை வெளியில தெரியாத வரைக்கும் தானே. எனக்கு தான் இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சே. நானே இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். இல்ல மீனா" அப்படின்னு சொல்லி மீனாவ பார்க்குறாரு. மீனா முத்து என்ன சொல்ல வராருன்னே புரியாம குழப்பத்தோட இருக்காங்க. "மீனா உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ ஏன் மனச போட்டு இவ்ளோ குழப்பிட்டு இருக்க? நீ பயப்படாத, தைரியமா சொல்லு" அப்படின்னு முத்து சொல்றப்ப, இவரு அந்த விஷயத்த தான் சொல்ல சொல்றாருன்னு நெனச்சுட்டு அமைதியா இருக்காங்க. சொல்லலாமா வேணாமான்னு ரோஹிணி, "சொல்லாதீங்க மீனா ப்ளீஸ்" அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. மீனா கடைசியா கேட்கிறேன், "சொல்ல முடியுமா? முடியாதா? இல்ல நானே சொல்லட்டா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம மீனா அவசரப்பட்டு, "ஆமாங்க" அப்படின்னு சொல்ல வராங்க. ரோஹிணி, "ஐய்யய்யோ! மீனா எல்லாத்தையும் சொல்லிருவாளோ?" அப்படிங்கிற பயத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க அந்த இடத்துலயே. எல்லாரும் பதறி போய் ரோஹிணிய தூக்குறாங்க. அப்பதான் ரோஹிணி எந்திரிச்சதுக்கப்புறம், "நான் கன்சீவா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மீனாவுக்கு தெரியும் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு. மீனா ரோஹிணிய பார்த்து முறைக்கிறாங்க. ரோஹிணியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தனியா மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. இத மறைச்சுக்கிட்டே போனா ரோஹிணி இந்த மாதிரி பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க பண்றதோட நாமளும் கூட்டு சேரக்கூடாது. இத எல்லார்ட்டயும் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு முத்துட்ட சொல்லிர்லாம் நாளைக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைய எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் நடக்கப் போற பல விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.